மிதுன ராசி பொறுத்த மட்டில் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் முதல் 4 மாதம் கொஞ்சம் மன உளைச்சல் தருவார், மன குழப்பத்தை கொடுப்பார். அது மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, மே மாதத்திற்கு முன்னாடி பலன்கள் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், மே மாதத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பகவான் உங்களை விட்டு விலகிட்டாருன்னா நன்மை செய்வார். ஏன்னா குரு நல்லவர் தான், ஆனால் இருக்கிற இடத்துக்கு சரி இருக்காது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஒரு பதவி உயர்வை நிச்சயம் தருவார். வேலையில் இன்க்ரிமெண்ட்டு, வேலையில் கூடுதல் பொறுப்பு, டிசிக்னேஷன் உயர்வு, நிறையா நாலேஜ் கற்றுப்பீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா கூட அந்த வழக்குகள் வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூர்வீக ஏதாவது நிலம் இருந்ததுன்னா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிலமே இல்லைன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் இனிஷியேட் பண்ணிங்கன்னா நிலம் வாங்கிறதுக்கான கடன் வாங்கியாவது நிலம் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஆண்டு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே போல் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும் இருக்கிறது நல்லது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தகப்பனாருக்கு மருத்துவ செலவு, உங்களுக்கும் தகப்பனாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு, மனத்தாங்கல் ஏற்படுத்துவார். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா வேலையில் உங்களுக்கு நிரந்தரம் ஏற்படும், பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஏற்படும். ஏற்கனவே பிஆராக இருக்கவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்து வந்த கடன்கள் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. இடமாற்றம் ஏற்படும், அது எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். எப்பயுமே குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு போகும்பொழுது ஒரு லக்ஸுரி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம்ன்றது கிடைக்கும். 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடு உடன் பிறந்தவர்களோட இருக்கும். சகோதர ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அது பாதியிலே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். ஏதாவது நீண்டகால சொத்து விற்பனை ஆகலை அப்படின்னா 9ஆம் இடத்தில் ராகு வரும்பொழுது அந்த சொத்துக்கள்லாம் விற்பனை பண்ணி கொடுத்துருவார். ஸோ சகோதரர்கள் வழியில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும். அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் வரைக்கும் அதிகமான பொறுப்பு தருவார். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கான ரெகக்னேஷன் கிடைக்காது. மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய உழைச்சதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்க, ஏன்னா போன வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டால் ஒன்றுமே கண்டுக்கல, இந்த வருஷம் சுமாராக தான் வேலை செஞ்ச, இந்த மாதம் நல்லா பாராட்டுறாங்களேன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி மே மாதத்துக்கு பிறகு இந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். குழந்தை இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குடும்பத்தோடு சென்று 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்ததுக்கப்புறம் உச்சமடைகிறார். 2ஆம் இடத்தில் குரு உச்சமடையும் பொழுது குடும்பத்தோட ஊட்டி கொடைக்கானல்னு சென்று குதூகலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.